எடுத்துக்கலாம். ஏசாயா 43:19. அங்க என்ன சொல்றார்? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முதல் சர்வீஸ்ல ஒரு பாதையையும், இரண்டாவது சர்வீஸ்ல இரண்டாவது பாதையையும் சொல்லும்படி வாங்கிக்கிறேன். தேவன் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர். முதலாவது ஒரு கேள்வி, தேவன் ஏன் நம்மை வனாந்திரத்திலே நடத்த வேண்டும்? அநேகருக்குள்ள இந்த கேள்வி இருக்கணும். தேவன் ஏன் நம்மை வனாந்திரத்திலே நடத்த வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வர வேண்டும்? ஏன் கஷ்டங்கள் வர வேண்டும்? எல்லாமே சந்தோஷமா இருக்கலாமே. உலகத்துல எல்லாமே சந்தோஷமா இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே. ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் கண்ணீர்? ஏன் கவலை? ஒரு வியாதியை குறித்து பகிர்ந்து கொள்ள வாங்க. சிறு பிள்ளைகளிலே ஒரு வியாதி வரும். ஆங்கிலத்தினுடைய பெயர் கன்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின். ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர். ஒரு வயதுக்கும் கம்மியான குழந்தைகளிலே அந்த வியாதி வரும். அந்த வியாதியுடைய அறிகுறி என்னன்னா, அந்த குழந்தைக்கு வலியே தெரியாது. என்ன தெரியாது? வலி தெரியாது. வியாதி தானே, நம்முடைய மனதுக்கு அப்படிதான் தெரியும். வலியே தெரியலன்னா பிரச்சனையே இல்லையே. அது போய் கட்டி நேரம் காய வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? விரல்கள் துண்டாய் போகும். ஆனால் குழந்தை அழுகாது, ஏன்னா அதுக்கு வலி தெரியாது. அது போய் கீழே போய் கை வச்சதுன்னா விரல்கள் கழுவி போகும். குழந்தை அழுகாது, ஏன்னா அதுக்கு வலி தெரியாது. சந்தோஷமா இருக்கும் என்று நினைத்த அந்த குழந்தை என்ன ஆகும்? ஒரு வருடத்திற்குள்ளாய் மறித்து விடும். இத்தனை பேருக்கு தெரியும். புரியுது? குழந்தைக்கு ஒரு வியாதி வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த குழந்தைக்கு வலியே தெரியலன்னா குழந்தை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு குழந்தை முள்ளு குத்துச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே அழுகணும். அப்பதான் தாயோ தந்தையோ போய் அந்த குழந்தைய எடுத்து காப்பாற்ற முடியும். ஆனா இந்த குழந்தைக்கு வலி தெரியாதனால இது கத்திலேயே போய் காலை வச்சா கூட, காலை துண்டாய் விழுந்தா கூட இந்த குழந்தை அழுகாது. அதனால அந்த தாயோ தகப்பனும் போய் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. இது போய் கீழே வாங்கிட்டு இருக்கும், கையெல்லாம் கருகி போயிடும். ஆனாலும் இந்த குழந்தை அழுகாது, கத்தாது. அதனால அப்பா அம்மா போய் குழந்தைய காப்பாற்ற முடியாது. இதனால என்ன ஆயிடும்? இந்த குழந்தை சீக்கிரமாய் மறித்து விடும். தேவன் ஏன் இந்த உலகத்திலே வலியை வைத்திருக்கிறார்? ஏன் வேதனைகளை வைத்திருக்கிறார்? வேதனை இல்லைன்னா நீயும் நானும் மறித்து போய்விடுவோம். அல்லேலூயா. வேதனை வருகிறதுனாலதான் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம். இந்த வேதனையே இல்லை, வழியே இல்லைன்னா எப்பொழுதோ நாம் மறைத்து போயிருப்போம். சின்ன உதாரணம் தான், நிறைய காரியங்கள் உண்டு. அதனால தேவன் நம்மை வனாந்தரத்திலே நடத்துவதற்கு ஒரு பாதை உண்டு. ஏனென்றால் தேவன் ஞானம் உள்ளவர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஞானம் உள்ளவர். அவர் ஞானம் இல்லாமல் எதையும் செய்கிறது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாரையும் பாடுபடுத்துறாரு? ஏன் கண்ணு இல்லாம 4 பேர் இருக்கான், காது இல்லாம 4 பேர் இருக்கான், கைகால் இல்லாம 4 பேர் இருக்கான்? தேவன் ஞானம் உள்ளவர். வேதத்திலிருந்து 2 காரியங்களை என்னோடு சொல்கிறேன். முதலாவது, ஏன் தேவன் வனாந்தரத்திலே நடத்துகிறார்? அதற்கு பின்பு வனாந்தரத்திலே தேவன் வழியை வைத்திருக்கிறார். அது எந்த வழி? இதைதான் இந்த சர்வீஸ்ல உங்களோட பேச வந்திருக்கிறேன். உபாகமம் 29 5வது வருஷம்.
உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். அல்லேலூயா. ஏன் தேவன் வனாந்தரத்திலே நடத்துகிறார்? நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் வனாந்தரத்திலே நடத்துகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அந்த தேவை வரவில்லை, ஒருவேளை நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வந்து இப்படி ஒரு சாட்சியை நான் சொல்லி இருக்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை கண்டு அவர்களும் தேவனிடத்திலே வர வேண்டும். அவர்களும் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? உங்களை வனாந்தரத்திலே நடத்துகிறார். எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தீங்க, உங்களுக்கு குறையே இல்லை, சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்களும் தேவனை மறந்து விடுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போவார்கள். உங்களுக்கு ஒரு வியாதி வருகிறது, சுகமாக்க முடியாத ஒரு வியாதி வருகிறது, நீங்கள் வேதனைப்படுகிறதை உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப தேவன் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையில வளர்ப்புறத்தை செய்வார். அதை கண்டு உங்களுடைய விசுவாசமும் பெருகும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். இரண்டாவது, யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17, 18. யாத்ராகமம் 13. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமறிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிறந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. ஷார்ட்கட் இருக்கு. இப்படி போனா சீக்கிரமாய் நீங்கள் போகிற இடத்திற்கு போய் சேர்ந்து விடலாம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நடத்தவில்லை. வனாந்தரத்தை சுற்றி கானானுக்கு கொண்டு போக வாஞ்சித்தார். ஏன்? யுத்தத்தை கண்டால் அவர்கள் மனம் அடைந்து விடுவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை இப்படி சுற்றி நடத்தினார். ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை பத்திரிகையில வாசித்தேன். ஒரு இளம் ஜோடி திருமணமானவர்கள், கணவனும் மனைவியும் 35 to 40 வயதுக்குள்ள இருக்கும். நல்ல கம்பெனியிலே நல்லா சம்பாதித்தவர்கள், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு கடிதம் எழுதிவிட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கடிதத்தில் எழுதி இருந்தது, நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம், பார்க்க வேண்டியவர்களை பார்த்து விட்டோம், சுற்ற வேண்டிய நாடுகளுக்கு சுற்றி விட்டோம். இனி இந்த வாழ்க்கையில நாங்கள் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, அதனாலே நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம். இந்த வேதனைகளும் இந்த பாடுகளும் இந்த வனாந்திரமும் நம்மை உயிரோடு வைக்கும். அல்லேலூயா. நம்மை சாகாமல் தடுப்பது எது? இந்த வனாந்திரம் தான். தேவன் சொல்லுகிறார், இந்த வழியா நடத்தலாம், ஆனா இந்த யுத்தங்களை எல்லாம் கண்டா நீ மனம் அடிஞ்சிருவேன். அற்புதம் எங்க நடந்தது? வனாந்திரம். சொல்லலாம், இது சாப்பிட்டு தானே ஆண்டவர் இங்கே கூட்டு போயிருக்கலாமே. இஸ்ரேல் ஜனங்களும் மனம் அடிச்சிருப்பாங்க, தேவனுடைய அற்புதங்களும் அந்த இடத்துல நடந்திருக்காது. சிவந்த சமுத்திரம்,
இரண்டாவது பிறந்த அதிசயம் ஏன் நடந்தது? இவர்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தப்பட்டதால் தான். அல்லேலூயா. அது வரைக்கும் சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது, யாருக்குமே தெரியாது உலகத்துல. ஆனால் தேவன் சமுத்திரத்தின் நடுவில் ஒரு வழியை வைத்திருந்தார். அது எப்பொழுது வெளிப்பட்டது? நம் வனாந்தரத்திலே நடத்தப்படுகிற போதுதான் அந்த வழி வெளிப்படும். அல்லேலூயா. அதனால வனாந்தரத்திலே நடப்பதை குறித்து சந்தோஷப்படுங்க. அதனாலதான் நீங்கள் நிருபங்களிலே வாசித்தால் அது பவுலாகட்டும், பேதுருவாகட்டும், யோவானாகட்டும் எல்லாரும் பாடுகளை குறித்து தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடுகளிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நிறைய பேர் ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறோம். தேவன் அனுமதிக்கிற அந்த பாடுகளே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தான். கடினமான சத்தியம் தான், புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், அது ஆசீர்வாதம். ஆமாம், சந்தோஷம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அது நமக்கு ஆசீர்வாதம். எஸ். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பாடுகளை அனுமதிக்கிறார் அல்லவா, அதுவும் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால்தான் நிருபங்களில எல்லா நிருபங்களிலும் வாசிக்கலாம். ஒரு நிருபத்துக்குள்ள பாடு இல்லாத பற்றி எழுதியதே எல்லா நிருபங்களிலும் பாடுகளை குறித்து, தான் அடி வாங்குவதை குறித்து, தன்னை எதிர்த்து நின்றவர்களை குறித்து, தன்னுடைய கண்ணீரை குறித்து எல்லா நிருபங்களிலும் எழுதி. ரெண்டு காரியத்தை சொன்னேன். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறார்? ஒன்று, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி தேவன் வனாந்தரத்தில் நடத்துகிறார். யார் அறிந்து கொள்வதற்கு? முதலாவது நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, இரண்டாவது உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வது. இரண்டாவது, யுத்தத்தை கண்டால் மனமறிந்து போவோம் என்று தேவன் வனாந்தர வழியிலே சுற்றி நடத்துகிறார். ஒருவேளை இந்த பாடுகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் நாம் மனமறிந்து போவோம், நம்முடைய நிலைமை மோசமாகிவிடும். இதை அறிந்ததினாலே தேவன் அற்புதங்களை செய்யும்படி உங்களை வனாந்தர வழியாய் நடத்துகிறார். இப்போ நிறைய காரியங்கள் உண்டு, ஆனாலும் ஒரு சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். வனாந்தரத்துல வசனம் சொல்லுகிறது, தேவன் வழியை உண்டாக்குகிறார். அது எப்படிப்பட்ட வழி என்பதுல 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வனாந்தரத்திலே தேவன் என்ன செய்யறார்? நீங்க பேசினாலும் அடுத்து பிரசங்கம் தொடரும். வழியை உண்டாக்குகிறார். முதலாவது, இந்த வனாந்தரத்துல என்ன வழி உண்டாகிறது? தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம் எல்லாரையும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்மை ஆயத்தமாக்குகிற வழி எங்கே உண்டாகும்? இங்கே உண்டாகும், வனாந்தரத்துல உண்டாகும். புரியுதா? புரிந்தாதான் நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏதோ நம்மை கொண்டு இந்த உலகத்துல செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்மை ஆயத்தமாக்குகிற வழி வனாந்தரத்திலே உண்டாகும். வேலைக்கு போறாங்கன்னா முன்னாடி என்ன தருவாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்களா மாட்டாங்க? உங்களுக்கு ஒரு வேலை செய்வதற்கு முன்பாக என்ன தருவாங்க? தம்பி இதை இப்படிதான்ப்பா செய்யணும், இதை எடுத்து இங்க வைக்கணும்ப்பா. துவைக்கிறதுக்கு முன்னாடி செய்யறாங்க இல்லையா? வீட்டுல உப்பு போடணுமா, புளி போடணுமா, இப்படி செஞ்சாதாமா ரசம் வரும், இல்லைன்னா அது ரசமா மாறிடுமா சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஒரு காரியத்துக்கு உலகத்துல ஒரு சின்ன காரியத்தை வேணும்னா கூட என்ன வேணும்? ட்ரைனிங் வேணும், பயிற்சி வேணும். அப்போ தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற வழி எங்க இருக்கு? வனாந்தரத்துல. அல்லேலூயா. 3 உதாரணங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது உங்களுக்கு இதை புரிய செய்யும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மோசேயை கர்த்தர் அழைக்கிறார்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். எங்கே இந்த அழைப்பு மோசேக்கு வருகிறது? எங்க வருது? 1 வாசிங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்தோடு ஆடுகளை மேய்த்து வந்தான். எங்க? வனாந்திரத்திலே மோசே இருக்கும்போது தேவன் அவனை அழைக்கிறார். பார்வோனுக்கு முன்பாக நான் உன்னை அனுப்புவேன் வா. மோசே எங்கே வளர்ந்தான்? இங்கே வளர்ந்தான். பார்வோனுடைய அரண்மனையிலே எகிப்திலே வளர்ந்தவன். அந்த காலத்திலே எகிப்து தான் வல்லரசு. எகிப்து நாட்டை எதிர்த்து நிற்க அன்றைக்கு ஒரு நாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாடு, அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த ஒரு நாடு, அந்த நாட்டின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன் தான் இந்த மோசே. எகிப்தின் சகல ஞானமும் அவனுக்குள்ளே இருந்தது. ராஜா வீட்டுல வளர்ந்தா அவனுக்கு எத்தனை காரியங்களை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் மோசே. எகிப்திலே அன்றைக்கே பல்கலைக்கழகம் இருந்தது. அங்கே படித்தவன் இந்த மோசே. ஆனால் தேவன் இவனை எதற்கென்று அழைத்திருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி. நான் சத்தம் வரலன்னா பிரதம பண்ண மாட்டேன். எதுக்கு அழைத்தார்? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படி மோசேயை அழைத்திருந்தார். கர்த்தருக்கு தெரியும் மோசேயை வனாந்திரத்திலே நான் நடத்த போகிறேன், இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்திலே அவன் நடத்தி கொண்டு போகிறான். அங்கே இவனுடைய எகிப்து ஞானம் என்ன பண்ண முடியாது, பிரயோஜனப்படுத்த முடியாது. அங்கே தேவை விசுவாசம், தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனை சார்ந்திருத்தல். இது இருந்தால்தான் இஸ்ரேல் ஜனங்களை இவனால் நடத்த முடியும் என்று அறிந்து தேவன் மோசேயை வனாந்திரத்திற்கு கொண்டு சென்றார். எத்தனையோ காரியங்களை மோசே படித்திருப்பான், நிறைய ஞானம் இருந்திருக்கும். ஆனால் வனாந்திரத்திலே மோசேயை அனுப்பின அந்த நாட்களிலே அவன் உடைக்கப்பட்டிருப்பான், நொறுக்கப்பட்டிருப்பான். நான் ஒன்றுமில்லை என்று முடிவு செஞ்சிட்டான். எகிப்தின் அரண்மனை, அதில் இருந்த அந்த சுகம் அவருடைய இருதயத்தை விட்டு போய்விட்டது. தேவனை சார்ந்திருக்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய் வந்து விட்டது. அந்த ட்ரைனிங் எங்கதான் கிடைச்சது? வனாந்திரம். எகிப்திலிருந்து ஏன் மோசே ஓடி வந்தான்? ஏன் ஓடி வந்தான்? நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் எகிப்திலிருந்து மோசே ஓடி போனான்? ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மோசே எல்லாரை பார்க்கணும் சார்ந்த குணமுள்ளவர் என்று யாத்திராமத்தில் வசனம். எப்படி இருந்த மோசையை வனாந்திரம் எப்படி மாற்றினது? இஸ்ரேல் ஜனங்க ஏற்கனவே வணங்கா கழுத்துள்ள ஜனம். அவனை வழிநடத்துறதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. இவன் கொலை பண்ற அளவுக்கு கோபத்தை வச்சுட்டு நடத்துறான்னா தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டாம், மோசையே பாதுகாக்க கொண்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ட்ரைனிங் எங்க கொடுக்கிறார் ஆண்டவர்? வனாந்திரத்தில். வீட்டுல போய் வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்கள், தியானம் இனிதா இருக்கும். இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 முதல் 37. 1 சாமுவேல் 17,
34 முதல் 37. தாவீது சவுலை பார்த்து மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் கரடியும் வந்து பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உங்களுடைய அடியானாகிய நான் கொன்றேன். நிறுத்த செய்வதும் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேவைகளை நிந்தித்தானே என்றான். தாவீதுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆள் நின்று கொண்டிருக்கிறான், கோலியாத். அவனை கொல்லுவதற்கு தாவீதுக்கு என்ன வேணும்? ட்ரைனிங் வேணும். தேவன் அதை எங்கே கொடுத்திருந்தார்? தாவீது எங்க இருக்கும்போது கொடுத்தார்? பசங்க இருக்கா? வாசிங்க. 1 சாமுவேல் 17:28 வாசிங்க. அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது தாவீது கோபம் உண்டு. நீங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொள்ளைகளை யார் வந்து செல்விட்டார்? அப்போ வனாந்திரத்திலே தேவன் தாவீதுக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அவைகளை தேவனுடைய பலத்தினாலே நான் கிழித்து போட்டேன். இப்ப அந்த வசனத்தை வாசிக்க 37வது வசனம். இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிழைத்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. அப்போ கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய விசுவாசத்தை தேவன் எங்கே கொடுத்தார்? தாவீதுக்கு வனாந்திரத்திலே கொடுத்தார். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அதை குறித்து போவதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அதனால தாவீது சொல்றான், இந்த பெலிஸ்தன் அவைகளில ஒருவரை போல இருப்பான், கர்த்தர் இவனையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுப்பான். புரியுதா? ஏன் தேவன் வனாந்திரத்திலே நடத்துகிறார்? வனாந்திர வழி முதலாவது என்னது? நம்மை அழைத்த அழைப்புக்கு ஆயத்தப்படுத்துகிற வழி எங்கே உண்டாயிருக்கும்? வனாந்திரத்தில். மூன்றாவது ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய உதாரணம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நிறைய காரியம் ரகசியங்கள் அதுக்குள்ளே உண்டு என்றாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ துணியும். அடுத்து அதற்கு முன்பாக ஒரு வசனமும், நீர் தேவனுடைய குமாரனையானால். 3வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். பிசாசு சோதிக்கும் போது என்ன சொல்லுகிறான்? நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த உலகத்துல வந்தீரே, நீ தேவனுடைய குமாரனையானால் கல்லுகள் அப்பமா மாற்றும். நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ புரியும். ஏன் தேவன் இயேசுவை வனாந்திரத்திலே நடத்தினார்? இதன் மூலம் இயேசுவுக்கு என்ன தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பினார்? அவருடைய கடைசி நாளிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் இதே காரியம் மறுபடியும் வருகிறது. வாசிங்க. மத்தேயு 27:40 வசனம் வாசிங்க. உண்மையிலேயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை கூறினார். இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும்?
இப்போ இல்ல நீங்கள் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம். தேவனை எங்கே கற்றுக் கொடுத்தார்? எப்பா நாளைக்கு நான் ஒண்ணு அழைச்சது என்னுடைய ஜனங்களுக்காக நீ மறிக்க வேண்டும், நீ ரத்தம் சிந்த வேண்டும், நீ பாடுபட வேண்டும். அன்னைக்கு இந்த கூட்டம் உன்னை பார்த்து சொல்லும், நீ தேவனுடைய குமாரனை சூழலிலிருந்து இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக் கொள்ள என்று. என்ன செய்யக்கூடாது? இறங்கி வரக்கூடாது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, எப்படி அவர் சிலுவையில் அறிந்து கொண்டிருந்த போது ஒன்றை தனக்கு முன்பாக பார்த்தாராம், அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த இந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார் என்று நிருபங்களில் எழுதியிருக்கிறார். உன்னை என்னையும் பார்த்து நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், இது என்னடா, நான் சர்வ வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தை படைக்கும் போது நான் இருந்தேன், எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது நான் இருந்தேன், இவெல்லாம் வர்றதுக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன், என்ன பார்த்து கீழே இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன் சொல்றல இறங்கி வான்னு கூப்பிடுறான். நானா இருந்தா இறங்கி வந்திருப்பேன், நிச்சயமா இறங்கி வந்திருப்பேன். நானா இருந்தா பாவா இப்ப என்னடா சொல்றேன், ஒத்துக்கிறியா, நான் தேவனுடைய குமாரன் வந்திருப்பேன். ஆனால் இயேசு அப்படி வரவில்லை. அந்த ட்ரைனிங்க தேவன் எங்க கொடுத்துட்டார்? வனாந்திரத்திலேயே கொடுத்தார். தேவனுடைய குமாரனாலாம் கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடு ஆண்டு சொன்னார், நான் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை எனக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வனாந்திரத்துல என்ன வழி உண்டாகும்? என்ன வழி உண்டாகும்? தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு ஆயத்தமாக்குகிற வழி வனாந்திரத்திலே உண்டாகும். இரண்டாவது, தேவனோடு நெருக்கமாய் உறவாடுகிற ஒரு வழி வனாந்திரத்திலே உண்டாகும். ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனம். ஓசியா 2:14. நிறைய பேருக்கு ஓசியான்னு ஒரு புத்தகம் பைபிள் இருக்கிறது தெரியவில்லை. இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி. ஓசியாவினுடைய பேக்ரவுண்டை நீங்கள் அறிந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரேல் ஜனம் தேவனை விட்டு விலகி போய்விட்டது. தேவன் அதனால் ஓசியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் விபச்சாரியை மணந்து கொள். உண்மை மணந்து கொள்றான், கொஞ்ச நாள் வச்சிருக்கான், மறுபடியும் அவன் போயிடுறான், மறுபடியும் பின்னாடியே போறான். ஏன்னா சொல்லுகிறார், போ, நீ அவனை நேசிக்க வேண்டும். தீர்க்க தரிசனமா இது தேவனுடைய ரட்சிப்பை குறித்து இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை நேசித்து நம்மை அழைத்திருந்தாலும் நாம் பொல்லாத விபச்சார சந்ததியா இருக்கிறபடினாலே அநேக முறை இந்த தேவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உலகத்தை நேசித்து போய்விடுகிறோம். யாரையாவது கெட்டவார்த்தையில திட்டும் போது அந்த வார்த்தை வரும். அப்ப எவ்வளவு கோபம் வரும் நமக்கு, யாராவது அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. உண்மைதான், தாழ்மைப்படுங்கள், அது உண்மை. எத்தனை முறை தேவனை மறுதலித்து விட்டு நாம் உலகத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். தேவனுக்கும் உலகத்திற்கும் ஒட்டுக்க வேலை செய்ய முடியாது. உலகத்தை நேசித்தா என்னவா? தேவனுக்கு பகை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தையும் நேசித்து தேவனையும் நேசிக்க முடியாது. ஒன்னா உலகத்தை நேசிக்கணும், இல்லைன்னா தேவனை நேசிக்கணும். இந்த தேவன் நமக்காக இறங்கி வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து எத்தனை செய்தும் எத்தனை முறை இந்த தேவனை கொண்டு விட்டு உலகத்தை நேசித்திருக்கிறோம். நீங்களும் நானும் யாருதான் சொல்லுங்க, பரவாயில்ல, வேதத்துல அந்த வார்த்தை இருக்கு. நீங்களும் நானும் யார்? வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், விபச்சாரிகள். இப்படிப்பட்ட சந்ததியை தேவன் எங்கே நடத்துகிறார்? அந்த அவள் என்று சொல்லப்பட்ட இடத்துல உங்க பேரை போட்டுக்கணும். எங்க கொண்டு போற? வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி. எனக்கெல்லாம் பாடுகள் வரும்போது தேவனுடைய வாழ்க்கையில கண்ணீரை அனுமதிக்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுவேன்.
ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கம் வேறு எந்த நிலையில அது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு மீட்டிங்காக வெளியில ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். அங்கே வாலிபால் விளையாடும் போது கீழே விழுந்தேன். இப்படி கரண்ட் விழுந்ததுனால காலிலே சுழுக்கு. வேன்ல வரும்போதே என்னுடைய கண்களிலே தாரை தாரையாய் கண்ணீர் கொட்டுகிறது. என்னால் அந்த காலை கீழே கூட ஊற முடியவில்லை. தேவனிடத்துல சொன்னேன், ஏசப்பாவும் ஸ்தோத்திரம், இவ்வளவு நாட்கள் என்னுடைய பலத்துல நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். இப்ப எனக்கு தெரியும், எனக்கு கால் நடக்க முடியல, நீரின் கரத்தை பிடித்து என்னை நடக்குவே. எனக்குள்ள வேதனை இருந்தது, ஆனாலும் அதையும் மீறின ஒரு சந்தோஷம். தேவனுடைய கரத்தை என்னால் பார்க்க முடியும். மகாபலிபுரத்திலிருந்து தாம்பரம் தாண்டி நான் போரூர் போக வேண்டும். தாம்பரத்தில் எல்லாரும் இறங்கி சாப்பிட்டார்கள். என்னால் அந்த வண்டியை விட்டு கூட கீழே இறங்க முடியவில்லை. வேன்ல இருந்து கீழே விழுந்து என்னால கால் ஊன முடியல. போரூரும் வந்து நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு தெரியும் இந்த மனுஷர்ல ஒருத்தரும் என் கரத்தை பிடித்து என்னுடைய வீட்டுக்கு ஏற்றி கொண்டு போறதுக்கு என்ன அவங்களுக்கு லேட் ஆச்சு. அதனால அவர்களும் வந்து ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கேட்பாங்க, தம்பி நான் கூட வரட்டுமா, விஜய் நான் கூட வரட்டுமா, ஏற்றிட்டு போகணுமா. நான் யாரும் ஏற்றிட்டு போக மாட்டாங்கன்றவரே எனக்கு தெரியும். நீர் எனக்கு கால்களை ஊனி அந்த இடத்துக்கு நடந்து போக பலன் தர வேண்டும். நீர் என்னோடு கூட நடந்து வர வேண்டும். அதே போல என் வீடு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட என்னால காலை ஊன முடியல. ஆனா அந்த இடத்துல வண்டி வந்து நின்று கதவை திறந்தோன்னா தேவனுடைய கால்களில பலன் கொடுத்தார். நான் மெதுவாய் இறங்கி என்னுடைய வீடு 2 மாடி ஏறணும். படி, இந்த படி ஏறி மேலே போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு போய் அழுதுட்டே ஜெபம், என்னால் நடக்க முடியல, தாங்கி நான் நினைச்சு சொன்ன, ஆண்டவரே இது என்ன வேணாலும் செய்யும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உண்மை ஆராதிக்க வேண்டும், நீர் தான் என்னை கூட்டி செல்லணும். ஆராதனை முடிச்சிருந்து மறுபடியும் இந்த வழி கொடுத்தீங்கன்னா தோற்றுரும். ஆனா ஆராதனை போறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தாம்பரத்துல ஆராதனைக்கு போவது வழக்கம். அங்கே இறங்கி எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், 1.5 கிலோமீட்டர்லாம் நடந்து போக வேண்டும். பஸ்ல இறங்கி நான் ஆட்டோ பிடிக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு பலன் தரணும், நான் நடந்து போகணும். காலையில எழுந்திருக்கும் போது கண்ணீரோடு தான் நான் படுத்து தூங்கினேன். காலையில எழுந்திருக்கும் போது காலையில வீக்கம் இருந்தது. ஆனால் தேவன் நடப்பதற்கு எனக்கு பலன் தந்தார். அந்த நேரத்திலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கம், இங்க நெருக்கம் வரும்போதுதான் அங்க நெருக்கம் வரும். அல்லேலூயா. லூக்கா 9:10. லூக்கா 9:10. அப்பொழுது அவள் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். தேவன் தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கும்படி வாஞ்சிக்கிறார். அது எங்கதான் நடக்கும்? வனாந்திரத்துலதான் நடக்கும். அல்லேலூயா. வசனங்கள் நிறைய உண்டு, நிறைய இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு 14:13, மார்க் 1:35, லூக்கா 4:42, 5:16, எல்லா வசனங்களையும் வாசித்தால் தெரியும். இயேசு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இயேசு தேவனோடு தனித்திருக்கும்படி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படி மலை மேலே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். தேவனோடு நெருங்குகிற வழி, தேவனை இன்னும் பட்சமாய் சேருகிற வழி எங்கே உண்டாயிருக்கும் சொல்லுங்க? வனாந்திரத்திலே உண்டாயிருக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வாங்கிக்கிறேன். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 3:6. வனாந்திரத்திலிருந்து வருகிற நீங்கள் யார்?
இது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? உணரப்பட்டு 8:5 வாசி. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த இவள் யாரை குறிக்கிறது? மனவாட்டியை குறிக்கிறது, உன்னையும் என்னையும் குறிக்கிறது. முதலாவது வசனத்திலே வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அப்ப தேவன் வனாந்தரத்திலிருந்து வருகிறார். அடுத்ததாக வாசிக்கிறோம், அவருடைய தோளின் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அப்போ வனாந்தரம் அது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிற வழியாக இருக்கிறது. கடைசியில் வாசிக்கிறோம், புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியால் சீயோனிலிருந்து இறங்கி வரும். அவள் அழகான மனவாட்டி, அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி. தேவன் வனாந்தரத்தில் இருக்கிறார். நாமும் வனாந்தரத்தில் இருந்தால் அந்த நாளில் எங்க காணப்படுவோம்? அவர் மேல் சார்ந்து கொண்டு எங்க வருவோம்? வனாந்தரத்திலிருந்து நாம் வெளிப்படுவோம். இன்றைக்கு இந்த பாடுகளை நாம் அனுபவித்தால் நாளைக்கு தேவனோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து, சொல்லுங்க, சந்தோஷமே இல்லையே. உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியலையே. ரொம்ப லேட் ஆயிட்டோம். அப்போ கடைசியில நாம் தேவனோடு கூட சார்ந்து அவரோடு நெருங்கி இருக்கிறதுக்கு நமக்கு இப்போ எந்த பாடு வேணும்? வனாந்தரத்தின் பாதை வேண்டும். முதலாவது, ஏன் வனாந்தரம்? உங்களுக்கு சொன்னேன், 3 வழிகள் வனாந்தரத்துல உண்டாயிருக்கும் என்று சொன்னேன். முதலாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவேன், இல்லைன்னா என்ன 1 மணி நேரம் விட்டுரு. அடுத்த சர்வீஸ் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். உங்களுடைய அழைப்புக்கு உங்களை ஆயத்தமாக்குற வழி. 2வது, தேவனோடு நெருக்கமா இருக்கிற வழி. 3வது, அது பரலோகத்தின் வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ காடும் உள்மூடி பொன் சீரத்தில் சூடிட தந்தையும் நிந்தையும் பேரனையும் சகித்தாட்டு சொந்தமானரசும் சிந்தினாதுடன் காணியுடன் கையாளும் காணியுடன் உண்மையாளும் ஏழை மாயூருவை எடுத்த உன்னத்தை இருக்கிறார்.                                                                                                  3 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
பாடுபட்டதுனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அனைவருக்கு வேண்டிய எல்லா பாதையையும் அவர் சிலுவையில் பட்டதுனால இன்று உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய வேலை நம்ம வனாந்திரத்திலே நடக்கலாம். அது நம்மை துன்பப்படுத்தி அவர் பார்த்து ரசிப்பதற்கு அல்ல, நம்மை துன்பப்படுத்தி அதில் அவர் மகிழ்ச்சி காண்கிற தெய்வம் அல்ல. அது எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கற்றுக் விரும்புகிறார். நீ நானும் நடக்கிறது வனாந்திரத்தின் பாடு இன்னும் எத்தனையோ ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருமானார். ஆண்டவரே, நான் அந்த வனாந்திரத்திலே நடப்பதற்கு தயார் என்று சொல்லுகிறவர்கள் காலங்களை உயர்த்தி ஆண்டவரத்திலே ஒட்டுவார். நான் படுகிற பாடுகள் ஆண்டவரே உலக ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நான் பாடுபடும் என்று ஒப்புதல் தேவனுக்கு முன்பாக இந்த நாளில் உங்களை அந்த பாடுகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறும். அந்த பாடுகள் இன்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலே நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்திக்கிற அந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் பெற்றோம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறது. உபத்திரத்தை கற்றுக்கலாம் எங்களது சொந்த விலகப்படாமல் ஏன் அறிவிக்கின்ற உபத்திரம் ஏன் இருக்கின்ற குழந்தைகள் கடவுள் உண்மையாய் தேடி என்னை கற்பனா உமக்காய் நான் சாட்சிய வேண்டும் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு இந்த வனாந்திரமான வாழ்க்கை ஆண்டவரே? நான் பட்ட பாடுகள் போதும், நான் பட்ட கண்ணீர்கள் எல்லாம் போதும். ஆண்டவரே, எங்களுக்கு தரமாட்டேனாய் என்று ஏங்கி வந்திருக்கலாம். கர்த்தர்களை பார்த்துக்கிற சகோதரனே சகோதரியே, வனாந்திர வாழ்க்கை என்பது நம்ம தீவிரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றுகிறது. அந்த நேரத்தை பார்த்து நீ பயங்கள் நீ சோர்ந்து போகாது. கர்த்தருடைய கரத்திற்கு வாழ்கிறார். உன்னை உயர்த்தும்படிக்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். உன்னை உயர்த்தும்படிக்காக நீ நல்ல நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த பொருளாதார ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பல பாடுகளை நம்மை நடந்திருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உயர்ந்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை விபத்துகள், எத்தனை நிந்தனைகள் வந்தார்களே, உனக்கு நான் சாட்சியாய் வாழ்கிறேன். அந்த பக்தி கையாகி நமக்கு வந்தாக கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருத்தர் நிரப்பும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அடுத்து பாதையை வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன்.